உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீன ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தனஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் சென்றதால் ஏற்பட்ட சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 7.5 சனி ஆரம்பமாகியுள்ளது. ஜென்ம ராசியில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். தை மாதம் 4ஆம் தேதி வரை சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் கிடைக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படும். வாகனங்களை ஓட்டும் போது நிதானமாகவும் கவனமாகவும் இருத்தல் அவசியம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். உத்தியோகம். பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காது. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுதல் அவசியம். சக ஊழியர்கள் எவரையும் நம்ப வேண்டாம். அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டி வரும். தொழில் வியாபாரம். சனியும் ராகுவும் கடுமையான போட்டிகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை, அதாவது 9ஆம் பார்வை கிடைப்பதால் எத்தகைய போட்டியானாலும் சமாளித்து விடுவீர்கள். குரு தனஸ்தானத்தில் உதவிகரமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்கும். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். பங்குச்சந்தை வியாபாரம் கண்டிப்பாக கூடாது. கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். கிடைத்தாலும் வருமானம் மட்டும் சற்று குறைவாகவே இருப்பது வேதனையை அளிக்கும். தனஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அதிக பாதிப்பு இருக்காது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய தயாரிப்புகளை வெளிக்கொண்டு வரலாம். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் குறைந்த அளவிலேயே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். சென்ற கால தவறுகள் இம்மாதம் உங்களை பாதிக்கக்கூடும். தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு ஓரளவே கிடைக்கும். மாணவியர். கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. படிக்க உட்கார்ந்தாலே சோர்வும் உறக்கமும் வரும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு ஏற்றதாகும். நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு என்று கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய மாதமாகும். ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கட்டும். நேரத்தில் உண்பது, உறங்கச் செல்வது, நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதை தவிர்த்தல் ஆகியவை அவசியம். பிற மாணவர்களுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் வேண்டாம். வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெற வேண்டுமென்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படும். திட்டமிட்டு முயற்சிப்பது நல்லது. விவசாயத்துறையினர். தை 20ஆம் தேதி வரை விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அதன் பிறகு ஓரளவு அனுகூலமாக மாறுகின்றனர். உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கும். வயல் பணிகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன. பழைய கடன்கள் தொல்லை தரும். லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள் கை கொடுக்கும். பெண்மணிகள். குடும்ப நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகள் உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம். தலைச்சுற்றல், கால் கைகளில் மூட்டு வலி, மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் மருத்துவமனை செல்ல நேரிடும். கூடிய வரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 18 பிற்பகல் முதல் 20 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.